டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை எங்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடத்தி காமிச்சார் அப்படின்னு தம்பட்டம் அடித்தவர் ராஜ்மோகன் அவர்கள். ஆனால் இன்னைக்கு தாவேக்காவில் ரொம்ப பேசப்படுகிற ஒரு சில அமைச்சர்களில் செங்கோட்டையன் அவர்கள், ராஜ்மோகன் அவர்கள், ஆதவர்ஜன் அவர்கள், இவங்க தான் அதிகப்படியாக பேசுகிறத நம்ம பார்க்குறோம் சட்டமன்றத்துக்குள்ளே. நீங்கள் அருண்ராஜ் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் கூட ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறாரு, செய்தியாளர்லாம் தைரியமாக சந்திக்கிறார். தப்போ ரைட்டோங்க, அவங்க சந்திக்கிறாங்க. நீங்கள் ராஜ்மோகனாக இருக்கட்டும், அருண்ராஜ் அவர்களாக இருக்கட்டும், இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, தப்பு ஒன்று நடந்துருச்சா, அந்த தப்பை சுட்டி காட்டுறாங்களா, நெக்ஸ்ட் டைம் நடக்காமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிருக்காமல் போயிடுவாங்க. அதாவது தப்புன்னு ஏற்றுக்க மாட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் பார்த்து பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த நேரலை கட்டானதில்ல, நேற்று தினத்தில் இதுதான் ரொம்ப பூதாகரமாக பேசப்பட்டது. சட்டமன்ற லைவு கட்டானது தான் ரொம்ப பூதாகரமாக பேசப்பட்டது. ஏன் பூதாகரமாக பேசப்பட்டது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இப்போ சொல்லிடலாம். திமுகவோ அதிமுகவோ இந்த விஷயத்தை செய்யவே கிடையாது. அதாவது இந்த லைவ் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த செய்யவே கிடையாது. இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல இந்த சட்டமன்ற நிகழ்வுகளை யூடியூப்பில் இது எல்லாருக்கும் கொடுத்தது திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2021 இவங்க ஆட்சி செய்யும் பொழுது கொரோனா டைமு, அந்த டைமில் கலைவாணர் அரங்கத்தில் இந்த சட்டமன்றம் நடக்கும்பொழுது பலரும் என்ன பண்ணுறாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் கிட்ட என்ன பண்ணுறாங்க, ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இது மாதிரி சோர்ஸை நாங்கள் பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீமிங்லங்கிறது தான் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அதை காசு கொடுத்து வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இது நீங்கள் லைவ், அதாவது யூடியூப்லேயே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் வைக்கும்போது தான் உதயநிதி அவர்கள் இது இந்த சட்டமன்றம் விட்டுருங்க, நெக்ஸ்ட்டு பேரவை தொடரில் கண்டிப்பாக இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுமதி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் இங்கே ஒரு சில உண்மைகளை நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஓப்பனாக தான் சொல்லி ஆகணும். ஸோ ஆனாலும் இங்கே இந்த லைவ், தொடர்ச்சியான லைவ் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னா, திமுக கொடுக்காமலாம் கிடையாது, கொடுத்துருக்கு, பெரும்பாலுமாக கொடுத்துருக்கு. ஆனால் சம்டைம் கட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் அதெல்லாம் செய்யவே கிடையாது. ஆளும் தரப்பினர் என்ன சொல்கிறாங்களோ, ஆளும் தரப்பினர் என்ன பதிவு சொல்கிறாங்களோ, எப்போ லைவ் கொடுக்க சொல்கிறாங்களோ அப்போ தான் லைவ் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குறதா ஃபுட்டேஜ் அப்படின்ற மாதிரி தான் நடந்திருந்தது அதிமுக ஆட்சி காலத்தில். ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் அப்படி கிடையாது, லைவ் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன ஃபேக்டோ அதை கொடுத்துருந்தாங்க. சில தொழில்நுட்ப கோளாறு வரும்பொழுது அதை சரி செஞ்சு அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்படியாக தான் திமுக கொடுத்துருந்தது. என்னவோ தாவேக்கா தான் வரலாற்று சிறப்புமிக்க காரியங்களாக செஞ்சாங்க அப்படின்னுலாம் பேசப்பட்டதுன்னு வச்சுங்களேன். சரி, ஓகே, அவங்க பெருமை பாராட்டுறாங்க, கிரெடிட் எடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். ஸ்டிக்கர் ஒட்டுற அரசாக தான் இது இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸ்டிக்கர் மாடல் அப்படின்னா நம்ம பேர் வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் சோஃபா மாடல் வச்சாரு, இப்போ ஸ்டிக்கர் மாடல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்டிக்கர் ஒட்டி தான் இவங்க பேர் சேர்த்துக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வரலாற்று சிறப்புமிக்க காரியத்தை உங்கள் தலைவர் விஜய் அவர்கள் செய்ததாகவே இருக்கட்டும் ராஜ்மோகன் அவர்களே, நாங்கள் கேட்குறது என்னன்னா, ஏன் லைவ் கட் ஆயிடுச்சு அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னா, மனுஷங்கிட்ட இருந்து பதில் சரளமாக வருதுங்க. அதாவது வாய்க்கூசாமல் இப்படி பொய் பேசுறீங்க எப்படிங்க அப்படின்னு தான் நம்மளால கேள்வி கேட்க தோணுது. இது ஏன் பொய் உண்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அவர் சொல்கிறத வச்சு தான் நம்மளால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுது. நம்மளும் தானாக யூகிச்செல்லாம் பேசலை. அமைச்சர் என்ன பதில் சொன்னாரோ அதில் வச்சு தான் இது எந்த அளவுக்கு பொய்யா இருக்கும் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியுது. ஏன் பொய்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அவர் என்ன சொன்னார் செய்தியாளர்கள் இதுமாரி கேட்கும் பொழுது அப்படின்னா, எனக்கே தெரியாதுங்க, நானே லைவ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தேன், சூப்பராக பேசிக்கிட்டு இருந்தேன், வெளியில் ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேன். அப்போ தான் இந்த காவலாளிகள், சட்டமன்ற காவலாளிகள்லாம் சொல்கிறாங்க, சார் சூப்பராக பேசுனீங்க சார், பயங்கரமாக பேசுனீங்க, ஆனால் லைவ் தான் சார் வரல அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் என்ன பண்ண, போய் பார்த்துட்டு சரி எல்லாமே தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொன்னாங்க, சரி செஞ்சுட்டு நான் வந்துட்டேன், திங்கக்கிழமையிலேருந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இது ஆஃப் பண்ணுறாரு. இப்போ நம்ம கேட்குறது என்னன்னா, இப்போ இது எங்கே பொய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு அமைச்சருக்கு தெரியாதா? ஏன்னா இங்கே இவங்களை மீறி அணுவும் அசையாது. சட்டமன்றத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பவர் சென்டர் இருக்கிறாங்க, இவங்களை மீறி அணுவும் அசையாது அப்படின்றது இங்கே எல்லாரும் தெரியும். ஒரு அமைச்சருக்கு தெரியாதா? இவருக்கு தெரியாதா லைவ் போகுதா போகலையா அப்படின்னு இவருக்கு தெரியாதா? சரி, ஓகே, இவர் சொல்கிற மாதிரி இவருக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வெளியே வந்தீங்களே, அப்போ காவலாளி உங்ககிட்ட சொன்னாங்களே லைவ் போலன்னு, அப்போ உடனே போயிட்டு அதை சார்ட் அவுட் பண்ண வேண்டியதானே? சார்ட் அவுட் பண்ணி லைவ் கொடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் கொடுக்கல அப்படின்னா, இவருக்கு பவர் கிடையாது. அங்கே லைவ் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னா அது ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட தான் இருக்குது. அவர் தான் எது எது இங்கே டெலிகாஸ்ட் ஆகணும், எது எது டெலிகாஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறவர் அவர் தான். டேரக்டர் அவர் தாங்க.
டைரக்டர் சொல்கிறபடி தான் இங்கே ஹீரோ மற்ற கேரக்டர்லாம் நடிக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நடிக்க முடியாது. அதே போல் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அந்த காட்சிகளை மட்டும்தான் வெளியிடணும், மற்ற காட்சிகளை வெளியிடக்கூடாது. ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறது தான் இங்கே லைவ் இல்லை அப்படி. அதாவது ஜான் ஆரோக்கியசாமி, ஜெகதீஷ், அப்புறம் ஆதவர்ஜனா, இப்படி ஒரு பவர் சென்டர் இருக்குது. இந்த பவர் சென்டர் தான் இந்த ஆட்சியை வந்து அப்படி என்ன பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. ஸோ விஜய் அமைதியாக இருக்கிறாரு, எல்லா அமைச்சர்களும் அமைதியாக இருக்கிறாங்க, துறை சார்ந்த அமைச்சர்கள் யாரும் பேசலை, எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. ஆதவர்ஜனாவும் ராஜ்மோகனும் மட்டும்தான் பேசுகிறாங்க. இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்களா, லைவ் கட் ஆயிருச்சு அதனால் வச்சு செய்யுங்க அப்படின்னு. சரி, ஒருவேளை லைவ் கட் ஆயிருச்சு அப்படின்னு இவங்க பேசுகிறாங்களே, எல்லாமே சொல்கிறாங்களே, அப்போ எல்லா ஃபுட்டேஜும் திருப்பி விட வேண்டியதுதானே, ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல. கேட்கறது இவர் எந்த இடத்துல பொய் சொல்கிறாரு உண்மை சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். இவருக்கு தெரியவே தெரியாது அப்படின்றாரு, லைவ் கட்டாந்து எனக்கு தெரியவே தெரியாதுங்க அப்படின்றாரு. அது அவ்வளவு பொய். தெரியாமலாம் இவர் இருந்திருக்க மாட்டார். ஒரு அமைச்சர் வெளியில் வந்து சொல்லும்பொழுது உண்மையை பேசுங்க சார், ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் எது சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்ற மனநிலைமை மக்களுக்கு மாறி போச்சு. இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் பொய் அப்படின்ற மாதிரி தான் மக்கள்கிட்ட தெரியுது. ஏன்னா நீங்கள் பொய்யாவே பேசிக்கிட்டு வந்து ஆட்சியை பிடிச்சிட்டு இன்னமும் பொய்யா தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா திமுக ஆட்சி செய்யும் போது எல்லாமே குறை 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 குறைன்னு சொல்லிட்டு திமுக மேலே பழிய போயிட்டு வந்தீங்க. ஆனால் உள்ள வந்து நீங்கள் கொடுக்குற எவிடன்ஸ் என்னன்னா, திமுக நல்லாட்சி தான் செஞ்சிருக்கு, திமுக எல்லாமே பர்ஃபெக்டாக தான் செஞ்சிருக்கிறாங்க, திமுக மக்களுக்காக மட்டும்தான் செஞ்சிருக்கிறாங்க, செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு உங்கள் வெள்ளரிக்க மூலியமாகவே நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கீங்க. ஸோ இப்போ மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது, திமுக மேலே ஒரு தப்பும் கிடையாது, வெறும் பொய் குற்றச்சாட்டுகளை மட்டும் சொல்லி ஏமாற்றி ஆட்சியை பிடிச்சிட்டு இன்னமும் திமுக மேலே தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொய்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு அமைச்சருக்கு எல்லா துறை அமைச்சர்களும் பேச வேண்டியதை இவங்க 2 பேர் மட்டும் பேசுறாங்க, முதலமைச்சர் பேச வேண்டியதை இவங்க மட்டும் தான் பேசுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா, கொடுத்துருக்க மாட்டாங்களா, லைவ் கட் ஆயிடுச்சுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. ஒருவேளை நீங்க ரெஸ்ட் ரூம் வந்துட்டு நீங்க பாதியில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அப்போ நீங்க என்ன பண்ணுறீங்க, போய் சரி செஞ்சு லைவை நீங்க கொடுத்துருக்கணும். இல்லையா, ஓப்பனாக லைவ் தாங்க கட் ஆயிருச்சு, எல்லாமே நாங்கள் ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம், அப்போ இதுதாங்க நடந்துன்னு சொல்லிட்டு ஏன் வெளியிடலை? ஸோ எடிட் பண்ணி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் போடுறீங்களே. திமுக வந்து குரல் கொடுத்த மாதிரியும் உடனே ராஜ்மோகன் அவர்கள் எழுந்து எங்களுக்கும் கத்த தெரியும், எங்களுக்கும் பேச தெரியும், எங்களுக்கும் இது பண்ணோம், எங்கள் தளபதியோட கடைக்கண் பார்வையினால் நாங்கள் அப்படியே கட்டுப்பட்டு இருக்கோம், அப்படி அமைதியாக இருக்கிறோம், அப்படி இப்படின்னு வீரவாசனம் பேசுகிறீங்களே. எல்லா வீடியோ டெல்லி விட வேண்டியது தானே சார், வெளியிட வேண்டியது சார். ஏன் சார் விடலை? லைவ் தான் கொடுக்க முடியல, லைவ் டெக்னிக்கல் இஷ்யூனால கட் ஆயிடுச்சுங்க, இந்தாங்க ஃபுல் ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே, ஏன் கொடுக்க மாட்டேறீங்க? ஏன்னா இவங்களுடைய சுயரூபம் தெளிவாக தெரிஞ்சிடும். இன்னொன்று ஆதவர்ஜனாவுக்கு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் சிஎம் எல்லாம் இருந்து பதில் சொல்ல முடியாதுங்க. சிஎம் வந்து என்ன பண்ணுவார்னா லாஸ்ட்டில் தான் பேசுவார். இந்த ஆளுநர் உரை மீதுன்னு பதில் அளிக்கிற உரையில் தான் சிஎம் பேசுவார். எல்லாத்துக்கும் சிஎம் பேசுவார் மாட்டார் அப்படின்னா, ஹலோ சார், சட்டமன்றத்தில் ஆளும் தரப்பில் சிஎம் தான் ப்ராப்பராக எதிர்கட்சிகள் கேட்க வேண்டிய கேள்விக்கு எழுந்து பதில் சொல்லணும். இந்த புரோட்டோக்காலே உங்களுக்கு தெரியாமல் எல்லாத்துக்கும் நீங்கள் எந்த பதில் சொல்றீங்கன்னா, சிஎம் நீங்களா இல்லை விஜயா? அது முதல்ல தெளிவுபடுத்துங்க. ஏன்னா துறை சார்ந்த கேள்விகள் வினாவிடை வரும்போது தான் அந்தந்த துறை அமைச்சர்கள் பேசணும். இப்போது ஒரு விஷயம், இது வந்து ஆளுநர் உரை மீதான பதில்கள், இது ஆட்சியாளர்களுடைய சாதனைகளை சொல்கிறது தான் ஆளுநர் உரை, அது ஓகே, 100% ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த ஆளுநர் உரை மீதான கேள்விகள் வரும்போதோ விமர்சனங்கள் வரும்போதோ அது முதலமைச்சர் தான் எழுந்து பதில் சொல்லணும். அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது முதலமைச்சர், அமைச்சர்கள் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. இங்கே எங்களுக்கு எங்கே டவுட் வருதுன்னா, நீங்கள் முதலமைச்சரா இல்லை விஜய் முதலமைச்சரா அப்படின்ற டவுட் தான் இங்கே வருது. ஸோ ஆக மொத்த அமைச்சர்கள் எல்லாமே பொய்களை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு வராங்க அப்படின்னு தெரியுது. எனக்கு தெரியவே தெரியாது லைவ் கட் ஆனது அப்படின்னு சொன்னதெல்லாம் அம்பட்டமான ஒரு பொய்யா தெரியுது. அந்த பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு ராஜ்மோகன் அவர்கள். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கழுவுற மீன்ல நழுவை போகிறாரு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். அது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை நீங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது பாதியில வந்துருக்குன்னா அதை சரி செஞ்சு நீங்க என்ன பண்ணிருக்கணும், அதை நீங்க லைவை விட்டுருக்கணும். ஒருவேளை அது டெக்னிக்கல் இஷ்யூ உங்களால பண்ண முடியல அப்படின்னா எடிட்டிங் பண்ணி வெளியிட்டீங்களே, இந்த வீடியோக்கு பதில் ஃபுல் வீடியோவை நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கணும். ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஒருவேளை அந்த டிபிஆர் இருக்குல்ல, அந்த அந்த சேனலில் என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்கள். இல்லை தமிழ்நாடு அசம்பிளி சேனல் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் இருக்குல்ல, அதில் நீங்கள் ஃபுல் வீடியோ போட்டுருக்கணும். பதிவேற்றினீங்களா? இல்லவே இல்லை. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே எது நடந்ததோ அதை வெளியிட்டனா நம்மளுடைய குட்டைகள் வெளியே வந்துடும் அப்படின்ற ஒரு அச்சத்தினால தான் இருந்தாங்க. ஸோ தொடர்ச்சியாக ராஜ்மோகன் அவர்கள் பொய்கள் மேலே பொய்கள் சொல்லிக்கிட்டு வராரு அப்படின்னு தான் இங்கே பார்க்கலாம். அவர் சொன்ன மாதிரி திங்கக்கிழமை லைவ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திங்கக்கிழமை லைவ் கொடுக்குறாங்களா என்ன அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.